நீங்க ஏன் அத்தை இவ்ளோ சிரமப்பட்டுக்கிட்டு? நீங்க மாமாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க அத்தை. நான் பண்ணதுக்கு நீங்க எல்லாரும் ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? அங்க நடந்த அக்கிரமத்தை பார்த்து யாருக்குமே வராத ஒரு கோபம் உனக்கு வந்துச்சுல்ல? யாருக்கோ பிரச்சனை வருதுன்னு விலகி போகாம தைரியமா தட்டி கேட்டல்ல? பொண்ணு போல ஒருத்திக்கு துணையா நிக்காம போனா என் மனசாட்சியே என்ன கொன்னுடுமா? உனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நீ தைரியமா இரு, அத்தை உன் கூடவே தான் இருப்பேன். சரி வா, டயர்டா இருப்ப, அத்தை மடியில படுத்துக்கோ வா. சார், கர்ப்பிணி பொண்ணை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தள்ளி விட்டார். அதை நீங்கள் பார்த்தீங்களா சார்? இல்லை சார், நான் பார்க்கல. யோ ஐயா, ஃபைல் எடுத்துட்டு வாயா. சரிங்க. இந்தாங்க. கான்ஸ்டபிள் மேடம், அந்த பொண்ணை கூட்டி வாங்க. ஓகே மேடம். ரைட்டர், கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற ஃபார்மாலிட்டிஸ்ல கையெழுத்து வாங்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். இதுல ஒரு கையெழுத்து போடுமா.
என்னப்பா பாக்குற? கையெழுத்த போடு. கையெழுத்து போடுமா. சார், நாங்கள் இந்த இடத்துல தொழில் பண்ணுறவங்க. போலீஸ்காரங்களை பகிச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நாளைக்கு இந்த இடத்துல எங்களால் தொழில் பண்ண முடியாது சார். சாரி சார். சார், நான் புள்ள குடிக்காரன் சார். போலீஸை பகிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருக்க முடியாது சார். நாங்கள் உங்க பக்கம் நியாயம் இருக்கலாம் சார். ஆனா போலீஸை பகைச்சுக்கிட்டு எங்களால கோர்ட்டு கேஸ்ல அலைய முடியாது சார். டேய் மாப்பிள்ள, என்னாச்சு மாமா? டேய் எவனுமே சாட்சி சொல்ல வர மாட்டேங்கிறான். என்ன மனுஷங்கடா இவங்கெல்லாம்? எது கேட்டாலும் போலீஸ்காரங்க பிரச்சனை, உள்ள நுழைய மாட்டோம், உள்ள வர மாட்டோம். ஏன்டா போலீஸ்காரங்கனால எல்லாம் பயந்துதான் இருப்பாங்களா? மாமா, நல்லவங்களும் இருக்காங்க மாமா. யாருக்கிட்டுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இல்லை. சரியான ஆளுகிட்ட போய் மாட்டோம்டா. ச்சே, என்ன பண்ணலாம் இப்போ? டைம் ஆச்சு மாமா. போலாம் வாங்க, ஏறுங்க. ஏறுங்க மாமா. கையெழுத்து போடுமா. இவளை கூட்டிட்டு போங்க மேடம். வாமா. டேய், அப்பா எங்கடா? அப்பா லாயரை பார்த்துட்டு அப்படியே கோர்ட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாருப்பா. சரி, சாட்சி சொல்றதுக்கு யாருமே வரலையா? என்னடா, யாருமே வரலையா? யாருமே வர மாட்டேங்கிறாங்கம்மா. போலீஸ்க்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. டேய், என்னடா சொல்ற? ஒருத்தர் கூடவா வரல? இல்லம்மா, எங்களுக்கே என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ என் மருமக ஜெயிலுக்கு போயிடுவாளா? என் மருமகளை நான் ஒரு நாளும் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன். அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ ஐஏஎஸ் ஆகணும். காவியா, நீ ஒண்ணும் பயப்படாத. அத்தை நான் இருக்கேன். நீ நினைச்ச மாதிரி நியாயம் ஜெயிக்குமா? நீ கவலைப்படாத.
எல்லாரும் எனக்கு இவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்கீங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை. உங்க மருமகனா நான் நியாயத்துக்காக தான் போராடினேன். அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். என்ன என்னால ஐஏஎஸ் ஆக முடியாது, அது மட்டும்தான் என்னோட இழப்பா இருக்கும். பரவாயில்ல. காவியா, நீ ஐஏஎஸ் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. என்னம்மா பேச விட்டுட்டு இருக்கீங்க? வண்டியில ஏத்துங்க. வாமா. ஏறுமா வாமா. ஏறுமா. காவியா, அம்மா வாங்க கிளம்பலாம். என்னம்மா வாங்க. இல்ல நீங்க போங்க, நான் இங்கேயே இருக்கேன். ஏம்மா? அக்கா நீ இங்க என்ன பண்ண போற? பாக்கா நீங்க போங்க, நான் வந்து சொல்றேன். போங்க போ. சரி வாங்க மாமா. என்ன மறைக்கிற? கான்ஸ்டபிள் மேடம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். பிபிட்ட போய் கேஸ் ஃபைலை கொடுத்துட்டு வந்துடுறோம். பத்திரமா பார்த்துக்க. ஓகே சார். சாரி காவ்யா, நாங்க இத்தனை பேர் இருந்தோம் உன்னை நிரபராதின்னு நிரூபிக்க முடியலன்னு நினைக்கிறப்போ எங்களுக்கே வெக்கமா இருக்கு. என்ன பிரியா, இதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? அதிகாரத்துல இருக்கிறவங்க இப்படிதான் பிரியா, அவங்க நினைச்சத சாதிப்பாங்க. அவங்கள எதிர்த்து நாம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்தி, என்னாச்சு? என்ன நினைச்சா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு காவ்யா. உன் ஆசைய, உன் கனவை நிறைவேற்ற முடியாத சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன். என்ன பார்த்தி இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. ஐஏஎஸ் கனவை என்னால நிறைவேற்ற முடியல நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
எங்களை மன்னிச்சிருமா காவ்யா. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட சாட்சிகள் நிறைய இருக்கிறதுனால எப்படியாவது அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துடணும், சாட்சி சொல்ல வச்சிடணும்னு நாங்களும் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஆனா இது போலீஸ் சம்பந்தப்பட்ட கேஸா இருக்கிறதுனால எல்லாருமே வர மறுத்துட்டாங்கம்மா. ஒருவேளை போலீஸ்க்கு எதிராக சாட்சி சொன்னா அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எல்லாருமே பயப்படுறாங்கம்மா. சாரிம்மா. எதுக்கு மாமா நீங்க இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு? என்ன மாமா, எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். நான் ஒன்னும் தப்பு பண்ணிட்டு போல, தப்ப தட்டி கேட்டுட்டு தான் போறேன். சாட்சி சொல்ல யாராவது வந்திருக்காங்களா? இல்ல சார், நாங்களும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டோம். யாருமே போலீஸ்க்கு பயந்து சாட்சி சொல்ல வரமாட்டேறாங்க. சாட்சி இல்லாம எப்படி சார்? ஜட்ஜி வந்துட்டாரு, நீங்க உட்காருங்க. சார் வாங்க மாப்பிள்ள, போடா. உட்காருங்க. இன்னைக்கு முதல் கேஸ் என்ன? போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சரவணன் சம்பந்தப்பட்ட கேசுங்கய்யா. சரவணன் 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 காவியா காவியா காவியா. என்ன திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பேசுவேன்? என் மேல கை வச்சிட்டால, என்ன ஆவணம் காட்டுறேன்.